கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் ஊற்றமருள் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரமிதிலே அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரமிதிலே உன்னத அன்பே ஒளி தரும் என்றே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாம் திரு சபையோரெல்லோரும் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாம் திரு சபையோரெல்லோரும் ஆனந்தித்திடுவோம் ஆத்மரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் ஊற்றமருள் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரமிதிலே அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரமிதிலே உன்னத அன்பே ஒளி தரும் என்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம் ஊற்றமருள் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம்
அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரமிதினே உன்னத அன்பே ஒளி தரும் இன்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திடாரபா சப்திடாங்கலா கத்திடாங்கரபா கத்திடா சரபா நேரபாங்கத்திடாங்கரா ஸ்வதிலபிக்கரா மந்துடாங்கரா ஸ்வரபாலியானா மங்கத்துடாங்கரா. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிற தேவன். Our God is a God who breaks all the bindings. கண்களை திறக்கிற தேவன். He is a God who opens our eyes. வியாதியஸ்தரை குணமாக்குகிறதான தேவன். He is a God who heals the sick. அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். He is a God who gives us counsels. இந்த காலை நேரத்தில் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். In this morning he is in our midst. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது எத்தனை பேர் இதை யூகிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. I do not ask that how many of you believe. When I ask you how many of you believe, I am not asking you how many of you imagine. When I ask you how much of believe, I am not asking you how much of you imagine. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் தான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். And the meaning of that question is how many of you are realizing or knowing that கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. All those who believe that God is in our midst, lift up your hands. சர்வ வல்லமையுள்ள தேவனாக. He is an almighty God. கை கட்டப்பட்டவராக அல்ல. He is not a God who has his hands bound. வல்லமை குறைந்தவர் அல்ல. He is not a God who is powerless. வயதாய் போய் பலவீனப்பட்டவராக அல்ல. He is not a God who is old and he is weak. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். He is a God who is in our midst, who is yesterday, who is the same yesterday, today and forever. அவருடைய புயம் ஓங்கிய புயமாய் இருக்கிறது. His arms is outstretched. நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாய் இருக்கிறது. His hands are hands of blessing. நம் மத்தியில் இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Let us praise God who is in our midst. ஸ்தோத்திரம் 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 ஷபகதினா கரபகரா கதினா கரமதுரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. We praise, we praise, we praise, we praise you. ஆத்மாவில் வாடி போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who strengthens the people who are weak, weary in their soul. சரீரத்தில் சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens the people who are weak in their body. மனோவேதனையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens people who are weak in their mind. அவர் நம் மத்தியில் நடந்தால் போதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிரடையும். It is enough that he just walks in our midst, everything, our spirit, soul and body will be strengthened. அந்த தேவ ஜீவன் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். Let that life of that God, let it touch each and every one. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறார்களோ
அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாட வேண்டும். Even this morning where all the people of God are gathered together, even in each and every place the blessings of the Lord should come upon them. அங்கெல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டும். In all those places all the dried bones should be quickened. அங்கெல்லாம் செத்து போன சபைகள் தேவ சேனையாய் மாற்றப்பட வேண்டும். In all those places all the churches which is dead, it should be risen as a host of God. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றாய் கர்த்தரை நினைத்து தியானித்து கர்த்தரை நேசித்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்க வேண்டும். The Lord should sanctify or cleanse our spirit, soul and body so that we might think upon our God, meditate upon our God, and with all gratitude we should worship him. வல்லமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் உம்மை விட்டு விலகாமல் இன்னும் உம்மண்டை கிட்டி சேரும்படியாக இப்படிப்பட்ட தருணங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு கச்சை ஒரு மனுஷனோடு செயற்கையாக இருக்கிறது போல நாங்கள் உம்மோடு சேரும்படியாக இந்த காலை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை விட்டு வழுவி போகிறதான எங்களுடைய உள்ளங்கள் உம்மை பற்றி கொள்ள பழகும்படியாக நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். சரியாக ஆராதிக்க இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ கோணலான பாரம்பரியமான செத்த கிரியைகள் எங்களுக்கு உண்டு. இவளிகளை அகற்றி ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்களை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் முதலாவது தெலுங்கு பாட்டை பாட போகிறோம். We are going to sing the Telugu song first. ஆண்டவரே, பரலோகத்தின் அக்கினியினால் என்னை பட்சித்து போடும் என்றுதான் இந்த பாட்டினுடைய வேண்டுகோள். The request of this song is, O Lord, by the fire of heaven consume me. என்னுடைய தீட்டான உதடுகளில் தோன்றின தீட்டான வார்த்தைகள் நிமித்தம் என்னை சுத்திகரியும். And because of my unclean words, please cleanse me. எனக்குள் இருக்கிற சுயத்தை மாற்றி போடும். Change all my self that is within me. எனக்குள் இருக்கிற பொறாமை, பகை, பெருமை, மூடத்தனம் இவைகள் எல்லாம் மாற்றி போடும். Change all my pride, envy and all every foolishness change in me. இதுதான் இந்த சரணங்கள் நமக்கு ஜெபிக்கும்படியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. And this is what all these stanzas say, so that we might pray like that. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். For 1 minute let us close our eyes. போன வாரம் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடந்தது. Last week we had the cleansing meetings. இன்றைக்கும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். Even today there should be a cleansing. நமக்குள் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், சுயம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். All our hatred, bitterness and all self should be changed. நம்மில் அநேகர் எப்படி white dress போட்டுக்கிறோம்
போட்டிருக்கிறோமோ அதே போல நம்முடைய உள்ளம் வெண்மையாக்கப்பட வேண்டும். As we all being adorned in white dress, so also all our souls should be whitened. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பிசாசுடைய சரக்கு அந்த அந்தகாரம் மாற்றப்பட வேண்டும். And all the things of the devil and darkness of the devil should be removed from our soul. இயேசுவின் இரத்தம் நம்மேல் பூசப்பட வேண்டும். The blood of Jesus should be placed upon us. அப்பா பிதாவே என்று பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட பாடும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen us so that we might sing along with the spirit of adoption, whereby we can call him Abba, Father. அந்த சுத்திகரிப்பை விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா. All those who believe and expect that sanctification, lift up your hands and praise him. நாம் வாயில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னாலும், though we say from our mouth praise the Lord and நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லட்டும். but let our heart let it say, oh Lord, we need thy holiness, we need thy holiness. பரிசுத்த தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The holy God is moving in our midst. அவருடைய பரிசுத்தத்தில் கொஞ்சமாவது நம்மேல் ஒட்டி கொள்ளட்டும். let at least a little of his holiness be stuck upon us. அந்த தீட்டு அந்த அசூசி அந்த அழுக்கு நம்மை விட்டு அகன்று போகட்டும். let the defilement, let the dust and let his uncleanness be removed from us. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, இரத்தம் தெளித்து கழுவும் அப்பா இயேசுவே. எங்களுக்குள்ள எல்லா தீட்டுகளை மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, we praise. Thank you Jesus, we praise, we praise. Thank you Lord, we thank you Jesus, we praise you. நாலாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The fourth stanza says like this, எனக்குள் இருக்கிற பொறாமை, the envy that is in me, பகை, hatred, பெருமை, pride, எனக்குள் இருக்கிற மதிகேடு, and all foolishness that is in me, உம்முடைய அக்கினியினால் மாற்றி புதிய சுபாவத்தை எனக்கு தாரும். by your fire change all these things and give me a new character. இந்த பாட்டை பாடும்போது இது சுத்திகரியும் ஆண்டவரே என்று ஆண்டவரை கேட்கிற ஒரு பாட்டா இருக்கிறது. So this is a song that as we sing this song, it is as though that we ask of the Lord, oh Lord, cleanse me. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் உண்டாகும் சுத்திகரிப்பு. This is the sanctification by the Spirit of God, the fire of God. ஆக நாம் பாட்டை பாடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவாராக. So as we sing this song, let the Spirit of God move in our midst. நேற்று ராத்திரி ஆவியானவர் நம் மத்தியில் பயங்கரமாய் அசைவாடினார் 10 மணிக்கு. Yesterday night by 10 p.m. the Lord Spirit of God, he moved amidst us mightily. அதே தேவன் தான் நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். The same God even this morning he is moving, walking in our midst. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சுபாவ பெயர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். And for the Spirit of God there is a name after his character, that he is holy. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர். He is Holy Spirit. ஆகையால் அவர் அசைவாடும்போது அந்த பரிசுத்தம் நம்மேல் வர வேண்டும். So as he moves in our midst, that same holiness, it should move in us. அந்த உணர்வோடு அந்த தெலுங்கு பாட்டை பாடுவோமா? With that realization, let us sing this Telugu song. పంపుము పరిశుద్ధాత్మని దహింపగరునట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదేవా. ప్రభువా పంపుము పరిశుద్ధాత్మని దహింపగరునట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదేవా. దహింపచేయుము ప్రాణాత్మ దేహములను బలిగా అర్పించితివి, అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపచేయుము ప్రాణాత్మ దేహములను బలిగా అర్పించితివి,
అగ్ని జ్వాలగా మార్చుదేవా అపవిత్ర పెదవులను అగ్ని తాకిన రీతిగానే నోటి మాలిన్యములను అగ్నితో శుద్ధి చేయుదేవా ఆమేన్. అపవిత్ర పెదవులను అగ్ని తాకిన రీతిగానే నోటి మాలిన్యములను అగ్నితో శుద్ధి చేయుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా ఆమేన్. ఉత్తమ జపిపోం. దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా వేలనది చేయక కీడన చేయుచున్నా స్వయచిత్త స్వార్థములం అగ్నితో కాల్చివేయుదేవా వేలనది చేయక కీడన చేయుచున్నా స్వయచిత్త స్వార్థములం అగ్నితో కాల్చివేయుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా అసూయ దోషములను అహంభావం అవివేకము అగ్నితో కాచి వచ్చి నన్ను స్వభావమీయుదేవా అసూయ దోషములను అహంభావం అవివేకము అగ్నితో కాచి వచ్చి నన్ను స్వభావమీయుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా కల్మషరహితమైన సంగముగా మార్చి సుందర శ్రీయుడులో యుగ యుగములు నిల్పెదవా కల్మషరహితమైన అంగముగా మార్చి సుందర శ్రీయుడులో యుగ యుగములు నిల్పెదవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా వేలనది చూడక కీడుని చేయుచున్నా స్వయచిత్త స్వార్థములను అగ్నితో కాల్చివేయుదేవా వేలనది చూడక కీడుని చేయుచున్నా స్వయచిత్త స్వార్థములను అగ్నితో కాల్చివేయుదేవా దహింపజేయుము ప్రాణాత్మలను బలిగా అర్పించితిని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా దహింపజేయుము சாகட்டும், நீர் பெருக வேண்டும் எல்லா தீர்ப்புகளை மாற்றி போடும் அப்பா.
అసూయ ద్వేషములను అహంకారం అవివేకములను అగ్నితో కాల్చివేసి నవ్య స్వభావమీయగా పరిశుద్ధపడుతుమాండవరే అగ్నితో కాల్చివేసి నవ్య స్వభావమీయగా పరిశుద్ధమాతిని గ్రహింపబడినట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదేవా ఓ ప్రభువా పంపుదే అభిషేకం எங்கள் மத்தியில் அனுப்புமாண்டவரே అగ్ని జ్వాలగా మార్చుదేవా అగ్ని జ్వాలగా మార్చుదేవా Tira maratuna katida swantida kalamankara antuda oryama sabakaramani antuda. Thank you Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue. முதல் பாட்டிலே ஆவியானவர் கிரியை செய்ய அவரிடத்தில் வல்லமை உண்டு. The Spirit of God has power. He can even work even at the first song. ஆரம்பமே பயங்கரமாய் மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. And he has authority so that he can make even the beginning terrible. யோவான் ஸ்நானகன் இப்படி சொன்னார். John the Baptist, he said like this. எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார். There is a person who comes after me. நான் உங்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன். I give you baptism of the waters. அவரோ உங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுப்பார். But he shall baptize you with fire. ஒரு மனுஷன் தண்ணீரில் மூழ்கி வரும்போது அவன் முழுவதும் ஈரமாய் மாற்றப்படுகிறான். A person when he is immersed in water, he is drenched with water and comes out. ஆனால் இந்த அக்கினியில் ஞானஸ்நானம் எடுக்கிற மனுஷன், but a person who is baptized with this fire, அவனுடைய தலையில் அக்கினி இருக்கும். In his head there shall be fire. அவனுடைய கண்களில் அக்கினி இருக்கும். There shall be fire in his eyes. அவனுடைய கையின் அசைவுகளில் அக்கினி இருக்கும். And the movement of his hands shall be fire. அவனுடைய வாயின் வார்த்தையில் அக்கினி இருக்கும். Every word of his mouth shall be fire. அவனுடைய நடையில் அக்கினி இருக்கும். And his walk shall be fire. அவனுடைய ஆத்துமாவுக்குள் அக்கினி இருக்கும். There shall be fire in his soul. அவனுடைய மனதில் இருக்கிற சிந்தனைகளில் அக்கினி இருக்கும். The thoughts of his mind shall be fire. ஆகையால் இப்பொழுது பாடுகிறோம், பிராண ஆத்மா தேகமுலன் அக்கினி ஜுவாலகா மார்ச்சு தேவா. And that's what we sing. Oh Lord, a spirit of fire, baptize me. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீர் பட்சித்து போடும். Oh Lord, consume my spirit, soul and body. நான் நடமாடும் அக்கினியாய் மாற்றப்பட வேண்டும். Let me be changed as a walking fire. நாம் ஜீவ பலிகளாக நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let us offer ourselves as a living sacrifice. எங்கே பலிகள் இருக்கிறதோ அங்கே அக்கினி பற்றி எரியும். Where there is sacrifice, fire shall descend. அது பூமியில் உள்ள அக்கினி அல்ல, பரலோக
பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த அக்கினி. That is not fire from the earth, it is fire from heaven. அசுத்தத்தை பட்சித்து போடுகிற பரிசுத்த அக்கினி. That is the holy fire that can consume all defilement. ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற பரிசுத்த அக்கினி. And it's a fire that can change a sinner to a saint. ప్రభువా పంపుము పరిశుద్ధాత్మని దహింపబడినట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదేవా. ప్రభువా పంపుము పరిశుద్ధాత్మని దహింపబడినట్లుగా అగ్ని అభిషేకం పంపుదేవా. దహింపజేయుము ప్రాణాత్మదేహములను బలిగా అర్పించుకుని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. ఆమేన్. దహింపజేయుము. ఆమేన్. తునకరమాన రాతున శతురికర సంతురకరమాన అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపజేయుము ప్రాణాత్మదేహములను బలిగా అర్పించుకుని అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపజేయుము ఆమేన్. ప్రాణాత్మదేహములను ఓరాయా సతిరాకర తీరంబల కతుడ షడరమకర మకతిరాకర తీరమా సతిలాకర మన తీరమల్ సంకోరి అంకల మనయతురా ఏకస్ వంతరమాని అంకల మర్రతులయ సంకరమానియా ఓర్యమా సగల బకరనతురా. Thank you, Lord. Oh, Rama Sadula Karamanturaya Sarabankatura. Thank you, Jesus. Praise you, Lord. Stotramappa, Stotramappa, Stotram Yeswe, Stotram Yeswe. Oh, Rama Shabakaramani Antuda Sarabakalamania. Oh, Riana Mankalamani Antuda. Thank you, Lord. Stotram Yeswe. Stotram Andore, Stotramappa. Nira Mankara Saba Kalamani Anturiya Rava Santuran Kalamani Antuda. Stotra Mandare. Stotram, Stotram, Stotram. O Rabba Shaba Kalankaramani Antuda. போன வாரம் நாம் பொய் சொல்லி இருக்கலாம். Perhaps we might lie last week. போன வாரம் மற்றவர்களை சிலரை நாம் சபித்திருக்கலாம். Last week perhaps we might have cursed others. கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கலாம். We might have got angry and we might have spoken bad words. தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் பேசி இருக்கலாம். Perhaps we might blasphemed against God. தீட்டுப்பட்ட உதடுகளோடு நாம் வந்திருக்கலாம். We have come here perhaps with defiled lips. கர்த்தருடைய அக்கினி நம்மை தொடும்போது, but when the fire of God toucheth us, நம்முடைய வார்த்தைகளை அவர் பரிசுத்தப்படுத்துவார். He sanctifies our words. நம்முடைய உதடுகளின் நாவையும் He பரிசுத்தப்படுத்துவார். sanctifies our tongue and our lips. அந்த தீட்டை கர்த்தர் மாற்றி போடுவார். He shall change the defilement. இந்த நேரத்திலே ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். This moment the Spirit of God is moving in us and He is sanctifying us. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. In the Sunday morning worship there is a cleansing. ஆண்டவர் நம்மை உள்ளத்திலும் புறம்பையும் அவர் பரிசுத்தப்படுத்திக் He கொண்டிருக்கிறார். is changing us, cleansing us in and out. ஓ ராமா ஷபானி அதினக சபலமானா யதுடா ஓரியா சக்திலங்கரமானி யதுடா. உன் பேச்சை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is changing your உன் பார்வையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். changing your sight. ஓ ராமாந்தி அங்கரா சப்துலங்கரமானி யதுடா யா சபானா. ஓ ராமங்கதுடா சரபானி யதுடா. ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள் ஒரு முறை.
Once a sister, she said like ஒரு this. குறிப்பிட்ட காரியம் என்னுடைய ஆவியில் கலந்து விட்டது, இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. A particular thing, it has mingled itself with my spirit. I can do nothing anymore. யார் சொன்னது ஒன்றும் செய்ய முடியாது என்று? Who said that no one can do anything? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Where there is the Spirit of God, there is liberty. எந்த தீட்டா இருக்கட்டும், அது ஆவியில் கலந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். Whatever be the defilement, even it is mingled with the Spirit of God is able to cleanse it. நம்முடைய பாவத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். Greater is our God more than our sin. நமக்குடைய ஆவியில் கலந்த அந்த பாவத்தை விட நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். More than the sin that is mingled with the Spirit, our God is greater. கட்டுகளை உடைக்கிற தேவன். He is a God who breaks the bindings. பாருங்க, நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் தொண்டை எப்படி இருந்தது, ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியவில்லை. See, while I came in this meeting, I was not even able to say praise the Lord, but now the Lord has delivered me. வாருங்கள், நான் கத்த இன்னும் தொண்டை கிளியர் ஆகி கொண்டிருக்கிறது. And see, my throat is being clear even more. அது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. It is not by me, but where there is the Spirit of God, there is liberty. எனக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The same Spirit of God that is in me, He is also working in you. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. దహింపచేయుము ప్రాణాత్మదేహములన్ బలిగా అర్పించితివి, అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపచేయుము ప్రాణాత్మదేహములన్ బలిగా అర్పించితివి, అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపచేయుము బలిగా అర్పించితివి, అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. దహింపచేయుము. విడుదலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அபிஷேகத்தினால் விடுதலை. జ్వాలగా మార్చుదేవా. బలిగా అర్పించితివి, అగ్ని జ్వాలగా మార్చుదేవా. Thank you Jesus, praise, we praise. Thank you Lord. Oh rabakaramakatudankaramania. Thank you Lord. Tudarabau saktidankaramania tuda. Jesus, praise Jesus. Oh ramakaratidankaramania. Jesus. Tira manka sarabala tanka tira swankaratula merwa sanguri ammana ratuna. Dira mankala yazdun mar pasani rotwana rabala iriya rahazwan ankalama. Jesus. Ora mankala sharaba kalti andaramani antuda. நாம் கைகளை தட்டும்போது, when we clap our hands, அதுல சத்தம் மாத்திரமல்ல, வல்லமை புறப்படுகிறது. not only there is a noise, there is power that proceedeth out of it. கையை தட்டினால் ஒரு காக்கா பறக்கும். When we clap our hands, perhaps a crow might fly. ஆனால் ஒரு பெந்தெகோஸ்தே மனுஷன் ஆராதனையில் கையை தட்டினால் பேய் பறந்துவிடும். But a Pentecostal believer, when he claps his hands, demons shall flee. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடினால் இந்த இடமே பரிசுத்தமாக்கப்படும். We as the people of God, when we all together clap our hands, the whole place shall be holy. ஆகையால் மலையாள பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். So we are all going to sing together the Malayalam song. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை உயர்த்தி பாட போகிறோம். We are going to exalt our God the Father who is in heaven. அவன் என்ற பலமுள்ள சங்கீதமே, என்னுடைய
வல்லமையுள்ள அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். And he is our refuge, he is my song. என்னுடைய ஆசை உம்மேல் தான் இருக்கிறது ஆண்டவரே. Oh my Lord, my desire is upon thee. நாம் எல்லாரும் ஆபத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள். We are all vulnerable. அதாவது சில அரசியல்வாதிகளுக்கு Z கேட்டகரி பாதுகாப்பு, அதான் மேலான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. For some politicians there is a security that is of the Z category degree. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு ஆபத்தில் இருக்கிறவர்கள், சத்துருக்கள் உடையவர்கள். Because they are so much vulnerable against the enemies. இந்த பூமியில நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல யாருக்கும் இருக்காது. But more than us, there are no enemies against for us. அதாவது நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல இந்த பூமியில் யாருக்கும் சத்துருக்கள் இருக்காது. The enemies that is against us, no one has so much of enemies. ஆனால் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கிறார். But we have a great refuge. அவன் என்னுடைய பலமுள்ள சங்கீதமே, அவர் என்னுடைய வல்லமையுள்ள அடைக்கலமா இருக்கிறார். He is my mighty refuge. இப்போ நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டே ஓடி அவருக்குள் நாம் அடைக்கலம் பெறுவோமாக. But as we sit here, let us all run to him and let us come under his refuge. நம்மை போல் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை, ஆனால் நம்மை போல் பாதுகாப்பானவர்களும் இல்லை. There is no other people who are so vulnerable and dangerous, and also there is no other people who are safer than us. ஆகையால் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய பரம பிதாவை நாம் உயர்த்தி பாடுவோமாக. So let us all clap our hands, let us lift up our heavenly Father. போன வாரம் எல்லாம் நாம் உயிரோடு இருந்தது தற்செயலாக அல்ல. எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவ செயலாய் இருக்கிறது. All through the last week, it is not a chance or an accident that we are alive, but though there are so many enemies, it is by the grace of God we are alive. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சபையோரையும் கர்த்தர் தான் பாதுகாத்தார். Our children, our church, and us, the Lord, it is he only who has protected us. அதற்கு சாட்சியாக நாம் இந்த பாட்டை பாடுவோமா? As a witness to that, let us sing this song. Father, Shabakarabanatula. സ്വർഗസ്ഥനായ പിതാവിന് സ്തോത്രം, സ്തുത്യനമേശു മഹേശന് മഹത്വം. സ്വർഗസ്ഥനായ പിതാവിന് സ്തോത്രം, സ്തുത്യനമേശു മഹേശന് മഹത്വം. നിത്യവും എൻ പ്രിയൻ ചെയ്ത നിഷ്ഠുര നന്മകൾക്ക് സ്തുതിച്ചിടുന്നേ. നിത്യവും കൈകളെ തട്ടി പാടുவோம். ஆனால் பறக்கட்டும். നന്മകൾക്ക് സ്തുതിച്ചിടുന്നേ, സ്തുതിച്ചിടുന്നേ, ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ. പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിടുന്നേ, സ്തുതിച്ചിടുന്നേ, ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ. പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിടുന്നേ. അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ, എന്റെ ആശാനികേതമേ. അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ, എന്റെ ആശാനികേതമേ. അവനെന്റെ പ്രാണനെ മരണത്തിൽ നിന്നും എന്റെ കണ്ണിനെ കണ്ണീരിൽ നിന്നും. അവനെന്റെ പ്രാണനെ മരണത്തിൽ നിന്നും എന്റെ കണ്ണിനെ കണ്ണീരിൽ നിന്നും. അവനെന്റെ കാലിനെ വീഴ്ചയിൽ നിന്നും വിടുവിച്ചതോട്ടുള്ള സ്തുതിച്ചിടുന്നേ. അവനെന്റെ കാലിനെ വീഴ്ചയിൽ നിന്നും വിടുവിച്ചതോട്ടുള്ള സ്തുതിച്ചിടുന്നേ. സ്തുതിച്ചിടുന്നേ, ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ. പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിടുന്നേ. நம்மை பாதுகாத்த தேவன் நம்முடைய அடைக்கலம். അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ, എന്റെ ആശാനികേതമേ. അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ, എന്റെ ആശാനികേതമേ. ജീവന്റെ വഴിയിൽ ഞാൻ നടക്കൊള്ളുവാതിന ജീവന്റെ വചനങ്ങൾ അവനെനിക്കേകി.
വന്റെ വഴിയിൽ ഞാൻ നടക്കൊള്ളുവതിനാൽ നീ വന്റെ വചനങ്ങൾ അവനെനിക്ക് അവയിലെന്റെ മനത്തെ സ്ഥിരമാക്കിയതിനാൽ അകമഴ ഞാൻ മാറും സ്തുതിച്ചിടുന്നേ അവയിലെന്റെ മനത്തെ സ്ഥിരമാക്കിയതിനാൽ അകമഴ ഞാൻ മാറും സ്തുതിച്ചിടുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ അവനെന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ എന്റെ ആശാനികേ അവന്റെ ബലമുള്ള ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஓ ராம்தலங்கரபா ஷபகரமானா நேரமா சந்துதங்கரமானியானா மங்கதுரா போன வாரமெல்லாம் நாம் உயிரோடு இருந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா நம்முடைய சத்துருவுக்கு தெரியும். Perhaps we might know how wonderful that we have been alive all through the last week, but the devil he knows it very well. எத்தனை முறை நம்மை துரத்தி நம்முடைய பாதையில் கண்ணிகளை வைத்து நம்மை பறிக்க வேண்டும் என்று கை நீட்டினான், ஆனால் இதுவரைக்கும் முடியாமல் போயிருக்கிறது. Because so many times he stretched out his hands and he laid snares and every dangers in our life, but hitherto he has not got the victory. எத்தனை முறை நம்மை துக்கப்படுத்தி அழ வைத்து ஆண்டவரை கேள்வி கேட்க முறுமுறுக்க முயற்சி செய்தான், ஆனால் கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய். How many times he tried to grieve us so that we might ask questions and murmur against God, but all these times the Lord turned our sorrows into joy. நாம் நடந்து கொண்டிருப்பது சறுக்கலான பூமி, எண்ணெய் தடவின பூமி. The earth, that the place ground where that we walk, it is slippery. ஆனால் போன வாரமெல்லாம் வழுவாதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தார். But all through the week the Lord hold us and he has carried us and he bore us so that we might not. ஆகையால் சபையோரே நம்மை பாதுகாக்கிறவரை நன்றி செலுத்துவோமாக. For that, oh church, let us offer thanks unto him who has protected us. நம்மை பூமியில் இருக்கிற ஒரு ராணுவம் அல்ல, தெய்வீக பாதுகாப்பை தேவன் தந்திருக்கிறார். The army that is in the earth, it is not protecting us, but there is a divine protection for us. வல்லமை வாய்ந்த தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us powerful angels. ஆகையால் நன்றே கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி துதிப்போமா. So let us clap our hands and let us praise our God. അവൻ എൻ്റെ കാനനെ മരണത്തിൽ നിന്നും എൻ്റെ കണ്ണീരിൽ നിന്നും അവൻ എൻ്റെ പ്രാണനെ മരണത്തിൽ നിന്നും എൻ്റെ കണ്ണീരിൽ നിന്നും അവൻ എൻ്റെ പാലിനെ വീഴ്ചയിൽ നിന്നും വിടുവിച്ചതോർത്തുള്ളം സ്തുതിച്ചിരുന്നേ
അവൻ എന്റെ കാലിന്റെ വീഴ്ചയിൽ നിന്ന് വിടുവിച്ചതോർത്തുള്ള സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവ് ഹല്ലേലൂയ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവൻ എന്റെ ബലമുള്ള എന്റെ ആശാദികേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാദികേതമേ ബലമുള്ള സങ്കേതമേ ആശാദികേതമേ അവന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ ആശാദികേതമേ Ramakara Satuda, O Ramakatida Karamani Atura, Ria Santudan Karamana Tidan Karamana Atura, Ria Bashamtudan Kalamana Atura. Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Bakara Kurma Sankara. இதுவரைக்கும் நாம் தெய்வீக சுகத்தை நம்பி இருக்கலாம், ஆனால் திடீரென்று யாரோ பயப்படுத்தி விட்டார்கள், உன் வியாதி பயங்கரமானது இருக்கும், போய் செக்அப் பண்ணு. Perhaps hitherto we have been standing in divine healing, but someone would have said this disease is great, you have to do a checkup. நாம எத்தனையோ வருடமாக தேவன் நம்மை பாதுகாத்து இருக்கலாம், ஆனால் திடீரென்று பார்த்து ஒரு பயத்தின் ஆவி நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. For so many years the Lord has been protected us, but suddenly some weakness it is threatening us. நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிப்போமாக. Let us renew our hope. இதுவரைக்கும் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். Hitherto the Lord has protected me. இந்த வாரத்திலும் நான் சாகும் வரைக்கும் என் ஆண்டவரையே நான் நம்பி வாழுவேன். And right from this week till I die, I will live only trusting in my God. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை தெரிவிப்போமாக. Let us lift up our hands in the presence of God and let us manifest the hope that we have in Him. இப்பொழுது நாம் எல்லாரும் 4ஆம் சரணத்தை பாட போகிறோம். We are all going to sing the 4th என்னுடைய stanza. நம்பிக்கையை நான் புதுப்பிக்கும் போது, When we renew our hope, எனக்குள் ஆறுதல் பெறுகிறது, comfort increases in me. என்னுடைய ஆண்டவர் நம்பக்கூடியவர், ஆசிரித வல்சல் என்று சொல்ல நம்பக்கூடியவர். My God is a person who can be trusted. ஆகையால் என்னுடைய எல்லா கவலைகள் பாரங்களை அவர் மாற்றி இருக்கிறபடியால் அவரை நான் துதிக்கிறேன். So because He changed all my sorrows and my worries, I praise Him. இந்த நேரத்தில் எனக்குள் பாரங்கள் இருக்கிறது, என்னுடைய இருதயம் பாரமா ஹெவியா இருக்கிறது, சரியாக எனக்குள் கலிகூற முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள். All those who say that I have a burden in my heart and it is too heavy, all those who say that, close your eyes and lift up your hands. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், And looking unto you, the God says, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். Come unto me, all that you are heavy and laden, come உன் unto பாரத்தை நான் சுமந்து நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். me. I will take your burden upon me, then I will bear it and I will give you rest. விசுவாசத்தினால் நம்புங்கள், கர்த்தர் என் பாரத்தை மாற்றி விட்டார். By faith
trust in Him, the Lord has changed your burden. ஒரு குழந்தை எல்லாவற்றையும் நம்பும். A little child, it will trust everything. அதே போல இந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள். So trust this word as a child. கர்த்தர் என் பாரத்தை மாற்றி விட்டார். The Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் கர்த்தர் என் பாரத்தை மாற்றி விட்டார். In His presence He has changed my burden. கைகளை தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் என் பாரத்தை மாற்றி விட்டார். Clap your hands and say, the Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. In His presence there is rest. கர்த்தரின் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. The Lord shall honor your faith. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை தருவாராக. The Spirit of God shall deliver you. உன் இருதயத்தின் கட்டுகளை அவர் உடைப்பாராக. Let Him break all your bindings of your heart. ஆശ്രയം അവനിൽ ഞാൻ പുതുക്കിടും തോറും ആശ്വാസം എന്നുള്ളിൽ പെരുകി വരുന്നു. ആശ്രയം അവനിൽ ഞാൻ പുതുക്കിടും തോറും ആശ്വാസം എന്നുള്ളിൽ പെരുകി വരുന്നു. ஆண்டவர் நம்பக்கூடியவர். ஆமென். ஆபயம் நீக்கியத ஸ்துதிச்சிடுதே. நம்பி நம்பி இனி ஒரு முறை இந்த சரணம். ஆபயம் நீக்கியத ஸ்துதிச்சிடுதே. ஆശ്രയം அவனில் நான் புதுக்கிடும் தோறும் ஆശ്വാസം என்னுள் பெருகி. ஆமென். நம்பிக்கை பெருகிறது, ஆறுதல் பெருகுகிறது. பெருகி வருது ஆற்றுத வல்கல நாம் பிரியனே. நம்புவோம் நம்புவோம். நம்பக்கூடிய கர்த்தர் பாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். வல்கல நாம் பிரியனே. நம்பி துதிப்போம். ஸ்துதிச்சிடுமே ஸ்துதிச்சிடுமே நான் ஸ்துதிச்சிடுமே. பரமபிதாவினை 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 ராமகரா ஷபகரமனிரே ஸ்துதிச்சிடுமே. பரமபிதாவினை ஸ்துதிச்சிடுமே ஸ்துதிச்சிடுமே நான் ஸ்துதிச்சிடுமே. பரமபிதாவினை ஸ்துதிச்சிடுமே. Oh Ramankatuda Shabaribina Mankalatuda. Oh Rialabau Shabankaramana Bakara Shadaratina Swara Katina Kalabnarwa Tamparani Asara. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A saint of God, he said like this. எங்கே ஜனங்கள் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, where people they pray more and they praise more, அங்கே அவர்கள் மேல் இருக்கிற ஆகாயத்தில் ஒரு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுமாம். And there the sky above them there will be a gate open, a heaven's gate shall be opened. அதாவது மேல் மண்டலத்திலிருந்து தூதர்களும் தேவனும் இறங்கும்படியாக ஒரு துவாரம், ஒரு ஓட்டை அங்கு உருவாக்கப்படும். And there shall be a hole formed there where angels can descend and ascend from there. அதிகமாய் துதித்து ஜெபித்து தூதர்கள் மேலேயும் கீழேயும் வந்து 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 அங்கு ஒரு துவாரம், ஒரு வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. And because the angels they ascend and descend in that place, that there is a hole that is formed there. அதே போல நான் நம்புகிறேன் இந்த மவுண்ட் ஃபெய்த் மேலே உள்ளதான ஆகாயத்தில் ஒரு வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. And as the same way in this Mount Fathom above in the sky there is a great hole that has happened because of this. இப்பொழுது நாம் தமிழ் பாட்டில் வானம் திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பும் என்று நாம் பாட போகிறோம்.
Now we are going to sing in the Tamil song, "Oh Lord, open the doors of heaven and pour out thy blessings." நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்காது, ஏனென்றால் ஏற்கனவே வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. For us this blessing shall not be hindered because the doors are already been opened. தேவனும் தூதர்களும் பார்சலாக இங்க ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். For God and the angels, they have brought us blessings in parcels together. கிருபை, grace, ரட்சிப்பு, salvation, இயேசுவின் இரத்தம், the blood of Jesus, பரிசுத்தம், holiness, ஞானம், wisdom, ஆலோசனை, counsel, ஆரோக்கியம், healing, விடுதலை, deliverance, சரீர தேவைகள், the material needs, எல்லாவற்றையும் அள்ளி தரும்படியாக பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கிறது. and to give everything in abundance, the doors of heaven are opened. ஆகையால் முதலாவது நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை மெதுவாய் பாடுவோமா. So let us first lift up our hands and let us sing this chorus slowly. அதற்கு பிறகு கைகளை தட்டி அந்த முழு பாட்டை நாம் பாட போகிறோம். And after that let us clap our hands and let us sing the whole song. வானம் திறந்தருளும் பல தானங்களை நிரம்பிடு வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதம். இனி ஒரு முறை, வானம் திறந்தருளும் ஆசீர்வாதங்களை வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். இப்பொழுது நாம் கைகளை உயர்த்தி இப்படி ஒரு பல்லவியை பாடினோம். Now we have lifted up our hands and sing a chorus like this. இந்த வார்த்தை எல்லாம் அந்த ஓட்டை வழியாக மேலே போயிருக்கிறது. And all these words by that hole it has reached heaven. இப்பொழுது நாம் கைகளை தட்டி பாடும் பொழுது, but now when we clap our hands and அதே sing, ஓட்டை வழியாக பதில் இறங்கி வரப்போகிறது. and by that same hole the answer shall descend. கர்த்தருடைய சமூகம் அடர்த்தியாக நம் மத்தியில் இருக்கிறது. The presence of God is more dense in our midst. உன் வியாதி ரொம்ப நேரம் உன் சரீரத்தில் இருக்க முடியாது. The sickness, it cannot remain so long in your body. பில்லி சூனியம் அதிகமாக உன்னோடு போராட முடியாது. The witchcraft can no longer strive against you. எல்லாவற்றையும் கடந்த வல்லமை வாய்ந்த தேவன் நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். The God who has surpassed all the powers, He is moving in our midst. சத்தியமும் கிருபையும் நித்தியமும் வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு ஜீவன் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமான நடப்பதற்கு சுத்தாவி தந்திடும். சுத்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல தானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை மற்றும் காத்திட உன்னதல நோக்கிடும். இன்னும் இன்னும் தேசமேயும் நல்வரங்கள் நீட்டிடும். கண்ணிகள சிக்கிடாமல் கண்ணாலி போல் காத்திடும். கண்ணாலையும் மீட்டரும் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல தானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுயமாடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேண்டுமே. தயவு தாழ்வை மாவி தந்தருள வேண்டுமே. மாயமான யாரும் நின்று மனமடை பேணுமே. ஆயனே, அடியார்களும் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல ஞானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, அவர் ஞானமுள்ள குரு வானம் திறந்தருளும் பல ஞானங்களின் நிரம்பிடும். வானவனே, ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிக அதிக அன்புள்ள அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ் உண்மை போற்றிடும். அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றியே இது சமயமும் பலவிதிடும். வானம் திறந்தருளும் பல ஞானங்களின் நிரம்பிடும். வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல
உள்ள நல்ல குருநாதர் கர்த்தர் அக்கினி வந்து கொண்டிருக்கிறது. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலம் ஊற்றிடும். இன்னும் என்ன வீசனையும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளை சிக்கிடாமல் கண்டறிப்பு காத்திடும். கண்களையும் மீட்டையும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலம் ஊற்றிடும். கண்டறிப்பு காத்திடும். கண்களையும் கண்பலையும் மீட்பரும் காவலும் நீரே. இன்னும் என்ன மாற்றிக் கொண்டிருக்கிறார். கண்ணிகளும் சிக்கிடாமல் காவலும் நீரே. இன்னும் என்ன மிசனையும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளும் சிக்கிடாமல் கண்டறிப்பல் காத்திடும். கண்களையும் மீட்பரும் காவலும் நீரே. வானம் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். God is pouring out his blessings. கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is delivering all that are bound. பிசாசுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The demons are fleeing. வியாதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Sickness are fleeing. பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The sins are driven away. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்மத்தில் பறந்து பறந்து தொட்டு கொண்டிருக்கிறார். The Spirit of God is cleansing us and flying over us. ஓ ராமா சந்தலாங்கரமா இயத்ரங்கரபா சந்தலாங்கரா. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்கள். Speak in unknown tongues. கர்த்தர் சிலர் மேல் புதிய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God is pouring out a new anointing upon few. சில குடும்பத்தில் இருக்கிறதான கட்டுகளை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றி உடைக்க போகிறார். The Lord is going to pour upon anointing on one person and deliver all the bindings. ஓ ரியானா மந்தினா கஷமானா கலமானி அத்ரே. என் பிள்ளையே, உலக தோற்றத்துக்கு முன்பாக
உன்னை முன்குறித்ததான தெய்வம் இதுவரைக்கும் நான் உன்னை கைவிட்டதில்லை. My child, I chose you before the foundation of the world, and till today I have not forsaken you. உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய மீறல் நிமித்தம், உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என் பக்கமாய் நான் இழுத்துக் கொண்டேன். Because of your iniquity, because of your sin, because of your transgression, for a moment I forsook you, but with everlasting mercies I have gathered you. இனியும் என் பிள்ளையே, நீ எனக்கு மாத்திரம் சொந்தம், நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சம்பத்து. Hereafter, my child, you belong only to me. You are my treasure. கர்த்தரா, என் பிள்ளையே, இதோ என்னுடைய ஜனத்துக்காக நான் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். My child, I am very zealous for my people. இதோ இதோ நான் என் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக நான் ஒரு பெரிய சேனையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I am forming a great army to chase away the enemy. என் பிள்ளையே, நீ அந்த சேனைக்குள் நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Surrender yourself to be that part of that army, says the Lord. Oh Rama Santara Yagla Randwa Rabastani Yakara Shantudankara Oriana Santuramakara. கர்த்தர் புதிய பாஷைகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய பாஷைகள் மூலமாக கர்த்தர் உங்களை அந்த சேனையின் அங்கத்தினராய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Through the new tongues, the Lord is changing you as a member in that army. நீ ஒரு மனுஷன் அல்ல. You are not a man. நீ ஒரு போர் சேவகன். You are a warrior. சரீரம் முழுவதும் இரும்பாய் மாற்றி இருக்கிறார். He is changing your whole body as iron. உன் கையில் ஆயுதங்களை தந்திருக்கிறார். He has given you weapons in your hand. உன் வாயில் விசுவாசத்தின் வார்த்தை தந்திருக்கிறார். He has given you words of faith in your mouth. இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு போ. And in the name of Jesus, get deliverance. Orianaya Santidankaramaniatura. Thank you, Jesus. Thank you, Jesus. அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பலனிலும். அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய புதிய நபர்களால் புகழும் போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பலனிலும். அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நபர்களால் புகழும் போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பலனிலும். Oh Rama Katida Kashabala Katidan Karama. Jesus Tiram Taran Kalari Karazwara Mankatidan Karama Karana Manatura. Beyond about Shida, Rabankaturi, Shadankatuna, Niarabankaturi, Shadankatuna, Niarabankatuna, Shadankatuna, in Peleya, நான் இனியும் மௌனமாய் இருப்பதில்லை. My child, I'm not going to be silent anymore. யூதா கர்த்தருக்கு ராஜசிங்கமாய் நான் சியோனிலிருந்து கர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். I am roaring from Zion as the lion of the tribe of Judah. என் பிள்ளையே, நீ துரிதப்படுத்துவாயாக, உன்னை நீ சீக்கிரமாய் ஆயத்தப்படுத்துவாயாக. My child, hurry up, get ready quickly. Tirana maushaturi kana makaratura.
என்னுடைய மகளே, இதோ நானே உன்னோடு பேசுகிறேன். நீ கவலைப்படாதே, இதோ உன் தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் உன்னை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய விவாகத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். My child, as the bird that flieth over and protects, I am moving in your midst. And because of that, the powers of the adversary, it is not able to touch you. The enemy has laid so much snares so that he might somehow devour you. But my dear child, without knowing that, you are going after the world and you are going after vanity. My child, my spirit does not always strive with man. There is no more time or chance for you. There is no time for you. This is your final chance. There is healing for my church. There is health and healing for my church. There is refuge for my church. There is refuge under my wings for my church. Jesus. My church. Be strengthened. Fear not, I am with you. I've come into your midst as God El Shaddai. I'm the beginning and the end. I'm come in your midst as Alpha and Omega. Without end or without beginning, I've come in your midst. My people, do not fear. I am with you. Though a mother might forget a child, but I am a God who cannot forget you. I've come in your midst. I will never forget you, said
God. ஆறுதலின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். God of all comfort, He is in our midst. தாயுள்ளம் கொண்ட தேவன் நம் மத்தியில் He இருக்கிறார். is a God as a heart of mother. He has come in our midst. ஆகியால் தான் அவருடைய மடியில் உட்காரும் பொழுது நமக்கு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. And because of that, when we sit in His bosom, our tears is wiped away. இது வெறும் ஒரு ஹால் அல்ல, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவனுடைய மடியா இருக்கிறது. This is not an ordinary hall, but it is a bosom of a dear mother and dear father. அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். He is the God of all comfort for us. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் மௌனமாய் அவரை ஆராதிப்போம். For 1 minute, let us all worship Him silently. சைலண்டா அவரையே நினைப்போமா. Silently, let us only think upon Him. நம்முடைய உள்ளம் அவரையே நேசிக்கட்டும். Let our heart only love Him. நம்முடைய சிந்தனை அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let all our thoughts be placed only upon Him. நம்முடைய சரீரம் அசையாமல் இருக்கட்டும். Let our body, let it not move. நம்முடைய கண்களை மூடி அவரை நினைப்போம். Let us close our eyes and let us think upon Him. இந்த மௌனத்தில் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. In this silence, the deep calleth out the deep. ஆவி ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறது. The spirit, it communicates with the spirit. இன்னும் கொஞ்சம் நாட்களில், Yet a few more days. இப்பொழுது நம் மத்தியில் இயேசு இருக்கிறார், ஆனால் வேறொரு மண்டலத்தில் மறைந்திருக்கிறார். In our midst, Jesus is in us, but He is in another realm. ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த மண்டலத்திலிருந்து நம்முடைய மண்டலத்திற்கு ஒரு செகண்ட் வருவார். And at a few more days, He will come from the dimensional realm and He will come into our dimension. நம்மை பார்த்து வா போகலாம் என்று சொல்லுவார். He will look unto us and He will say unto us, come, let us go. அந்த க்ஷணப்பொழுதில் இந்த மண்டலத்திலிருந்து நாம் அந்த மண்டலத்திற்குள் இந்த பூமியிலிருந்து மறைந்து கொள்வோம். At that instance, we will be changed and disappeared from this realm and we will go into the realm along with them. எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? How many of you believe this? வா என்று அழைக்கிற சத்தம் சீக்கிரமாக கேட்கப்பட போகிறது. The voice that calleth unto us, come, let us go, it is going to be heard very soon. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். Yet a few more days, the Lord is going to come. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பூமியை விட்டு நிரந்தரமாக போக போகிறோம். Yet a few more days, we are going to go away from this earth permanently. அப்பொழுது நம்முடைய சொத்து, நம்முடைய பணம், நம்முடைய வாகனம் எல்லாவற்றையும் பிசாசு எடுத்துக்கொண்டு போகட்டும். And at that time, let the devil take all our possessions and let him take every riches of us and go. இனிமேல் இந்த பூமியில் எனக்கு சொத்து இல்லை, இயேசு தான் என் சொத்தா இருக்கிறார். Henceforth, this earth is not my possession, Jesus is my treasure. அவர்தான் என்னுடைய பந்தய பொருளாய் இருக்கிறார். He is my goal. அவர்தான் என்னுடைய விலையேறப்பட்ட முத்தாய் இருக்கிறார். He is my precious pearl. அவர்தான் என்னுடைய ஆதாயமாய் இருக்கிறார். He is my all gain. அவர்தான் என் உள்ளத்தின் கனவாக ஆசையாய் இருக்கிறார். He is the dream of my soul. He is my desire. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். He is my all in all. அல்லேலூயா. சீக்கிரமாய் வெளிப்பட போகிறதான அவரை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ, காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ,
உதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளை இயேசு வருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளை இயேசு வருவார். காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. காலையிலோ மாலையிலோ நள்ளிரோ நடுப்பகலிலோ, காலையிலோ மாலையிலோ நள்ளிரோ நடுப்பகலிலோ, அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளை இயேசு வருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளை இயேசு வருவார். காண்போமே நாம் நாயகன் இயேசுவின் பொன்முகமே. 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 அப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. துடா ரபா ஷபகர மங்கதா சபானியம் துடா. ஹல்லேலூயா. ஜமனு சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்க்க உம்முடைய அன்புக்காய் ஒன்று கூட உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வந்ததான காற்றுகள், புயல்கள், கொந்தளிப்புகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே அந்த காற்றுகள் எங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்து வரும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலவீனமான மண்பாண்டமாய் நாங்கள் கடந்து வந்த போது கர்த்தாவே உம்முடைய பெரிய பலனை எங்களுக்கு தந்து கர்த்தாவே யுத்தத்திலே முன்னணியிலே நிற்கக்கூடியதான யுத்த வீரர்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒன்று கூட எங்களுக்கு தந்தி. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நீர் ஒரு பெரிய சேனையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த சேனையிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய வீரர்களாய் நீர் எங்களை மாற்றும் கர்த்தாவே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கர்த்தாவே எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருவதான சோதனை பார்த்து நீ எங்களுக்கு விரோதமாய் வா என்று சொல்லத்தக்கதான அந்த தைரியத்தை நாட்களை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. நாங்கள் சோதனையை கண்டு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியாய் நின்று ஆண்டவரே எங்களுடைய அடிகளை தொடர்ந்து எடுத்து வைக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. வந்ததான ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து அவருடைய தேவையை சந்தித்து ஆவிக்குரிய நன்மையினாலும் சரீரத்துக்குரிய நன்மையினாலும் நிரப்பும்படியாய் உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே. சாட்சிகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே பக்தி விருத்தி எங்களுக்குள் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே. வசனம் பேசுகிற தாசனை உயிர்ப்பியும் ஆண்டவரே உன்னதமான பலத்தினால் நிரப்புங்க தாவே. சியோனிலிருந்து வைராக்கியமான ஆண்டவரே அந்த வார்த்தைகளை உம்முடைய தாசன் மூலமா இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தி தாரும் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி பக்தியில் வைராக்கியம் உள்ள தேவனாய் காணப்படுகிறீரோ அதுபோல நாங்கள் வைராக்கியம் உள்ளவராய் இந்நாட்களை காணப்பட்டு கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே சத்தியத்திலே நடந்து சத்தியத்திலே நின்று கொண்டு சத்தியத்திலே பூர்ணப்பட்டு உம்மோடு கூட வந்து இளைப்பாறும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஊழியங்களை பொறுப்படும் புலிக்குன்றம் கன்வென்ஷன் கடைசி நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும். தாசர்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே பெரிய மகிமை அந்த இடத்திலே காண உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.